This video is sponsored by PayMode mobile application. Hi, hello friends. நான் உங்க SKA பேசுறேன். பிரம்மாஸ் ஆயுதத்தின் சக்தியை ஒத்துக்கொண்ட பாகிஸ்தான் மற்றும் சைனா பட்டப்பகல் நேரத்திலேயே நட்சத்திரங்களை பார்த்த மாதிரி இந்தியாவின் பிரம்மாஸ் ஏவுகணை பாகிஸ்தான் மிலிட்டரி பேஸ்ல தாக்குறத பாகிஸ்தான் தலைவர்களும் சரி பாகிஸ்தான் மக்களும் ஒத்துக்கொள்ள ஆரம்பிச்சிருக்காங்க. இரவு 2 மணிக்கு பாகிஸ்தான் பிரதமர் பயத்துல அழுது புலம்பி ஓடியதாக செய்திகள் தற்போது வெளியாக ஆரம்பிச்சிருக்கு. அதற்கான ஆதாரங்களை அவர் பேசியதே வெளியே கொண்டு வந்திருக்கு அப்படின்னு செய்திகள் வருது. இந்தியா சொல்லுது ஆபரேஷன் சிந்தூர் வெறும் ட்ரெய்லர் மட்டும்தான், இன்னும் தான் மெயின் பிக்சர் வருதுன்னு சொல்லி இருக்கு. ரஃபாலே போர் விமானம் தயாரிக்கக்கூடிய பிரான்ஸ் நாட்டு தசால்ட் நிறுவனம் சைனா மற்றும் பாகிஸ்தான் செய்த ஃப்ராட் வேலையை ஆதாரங்களுடன் மொத்த உலக நாடுகளுமே தெரியக்கூடிய விதத்தில் வெளியே கொண்டு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்தியாவின் ரஃபாலே போர் விமானம் தான் பாகிஸ்தானின் 13 விமான தளங்களையும் சைனா கொடுத்த ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகளையும் தாக்கி அழிச்சிருக்கு. அதற்கான மொத்த வெளிப்படையான ஆதாரங்கள் தற்போது வெளியே வந்திருக்கு. இந்தியா தோற்கடித்தது பாகிஸ்தானை மட்டும் கிடையாது, சைனாவையும் சேர்த்துதான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ரஃபாலே ஏர்கிராப்ட் தயாரிக்கும் தசால்ட் நிறுவனத்தின் ஸ்டாக், அதாவது பங்கு சந்தை சரிந்தது. சைனா நாட்டு ஏர்கிராப்ட் நிறுவனத்தின் ஸ்டாக் பிரைஸ் அதிகமாச்சு அப்படின்னு ஒரு நியூஸ் வந்தது, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பட் இன்னைக்கு தசால்ட் நிறுவனத்தின் ஸ்டாக் பிரைஸ் லைஃப் டைம் ஹை அளவுக்கு உயர்ந்திருக்கு. கடந்த 2-3 நாட்களில் மட்டுமே கம்பெனியின் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு தசால்ட் நிறுவனத்தின் ஸ்டாக் பிரைஸ் அதிகரிச்சிருக்கு. அது மட்டுமல்ல, பல நாடுகள் ரஃபாலே ஏர்கிராப்ட் ஆர்டரை அதிகரிச்சிருக்கு. ஆனால் அதே நேரத்தில் இந்த சைனீஸ் நிறுவனத்தின், முக்கியமாக ஆயுத சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின், ஃபைட்டர் ஏர்கிராப்ட் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் ஸ்டாக் பிரைஸ் நோஸ் டைவ் ஆனது மட்டுமல்லாம பல நாடுகள் அவர்களுடைய வெப்பன் ஆர்டரை, சைனா நாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருந்த வெப்பன் ஆர்டர்ஸை கேன்சல் செஞ்சிருக்காங்க. இந்தியா பாகிஸ்தானையும் சைனாவையும் அவர்களுடைய மிலிட்டரி, எக்கானமி, டிப்ளமசி என எல்லா கோணத்திலும் தோற்கடித்து உலகத்துக்கு தன்னுடைய பவரை காட்டுனது எப்படின்னு நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போறோம். இன்னும் கூட இந்த போர் பற்றிய பல ரகசியங்கள் தொடர்ந்து வெளியே வந்துகிட்டே இருக்கு. பாகிஸ்தானுடைய விமானங்கள் அழிந்தது, அவனுடைய பொய் கிளைம்ஸ் அம்பலமானது. இந்திய ஆயுதங்களின் ஆர்டர் அதிகரிச்சு சைனா ஆயுதங்களின் ஆர்டர் குறைஞ்சிருக்கு. உலக நாடுகள் இந்தியாவுக்கு கொடுக்கக்கூடிய சப்போர்ட், இப்ப இந்திய விமானப்படை சைனாவையே எதிர்க்க தயார், எதிர்க்க ரெடி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த போர் இந்தியாவின் டிஃபென்ஸ் செக்டர், மொத்த டிஃபென்ஸ் லேண்ட்ஸ்கேப்பையே மாற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவுடைய கோபம் எப்படி வெளியாகுது பாருங்க. காஷ்மீர்ல பகல்காம்ல ஒரு கொடூரமான பயங்கரவாத தாக்குதல், 26 இந்து மக்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க. அதுக்கு இந்தியாவின் ஒரே ஒரு பதில், ஒரே ஒரு குரல், அது பாகிஸ்தானுடைய வேலை. எனவே அவனுக்கு அழிவு கண்டிப்பாக உண்டு. அதுதான் இந்தியாவின் பதிலாக இருந்தது. பாகிஸ்தானுடைய டெரரிஸ்ட் கேம்ப், பாகிஸ்தானின் மிலிட்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் வெப்பன்ஸ், இதை எல்லாத்தையுமே அழிக்கிற மாஸ்டர் பிளான். இந்தியா ப்ரூவ் பண்ணுனது என்ன தெரியுமா? நீ டச் பண்ணா நாங்க கவுண்டர் பண்றது மட்டுமல்ல, உன்னை அழிக்கிறது மட்டுமல்ல, சைனாவை கூட தாக்க ரெடி என்று சொல்லும் அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்குதலை சாமர்த்தியமாக இந்தியா செஞ்சு முடிச்சிருக்கு. பாகிஸ்தானுக்கு இந்தியா கொடுத்த முதல் பெரிய ஷாக் என்ன தெரியுமா? இந்த போலாரி ஏவுகணை தளத்தில் இருக்கக்கூடிய ஏவாக்ஸ் அழிக்கப்பட்டது. பாகிஸ்தானுடைய சிந்து மாகாணத்துல போலாரி விமான தளத்துல பாகிஸ்தானுடைய மெயின் வெப்பன் சாப் 2000 ஐரோஐ ஏவாக்ஸ் விமானம் இருந்தது. இது மொத்த பாகிஸ்தானின் ஆகாய கண்காணிப்புக்கு முதுகெலும்பு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு போர் விமானம். இந்திய விமானப்படை 4 பிரம்மா சூப்பர்சானிக் மிசைல்ஸ் அடிச்சு 4வது மிசைல் அந்த ஹேங்கரை தாக்கி பாகிஸ்தானின் ஏவாக்ஸ் விமானத்தை தூள் தூளாக்குச்சு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பாகிஸ்தானின் முன்னாள் ஏர் மார்ஷல் மசூத் அக்தர்
ஒரு இன்டர்வியூல இன்னைக்கு காலையில சொல்றாரு, இந்தியா துல்லியமாக தாக்கி பாகிஸ்தானின் ஏவாக்ஸ் மொத்தமாக போச்சு. பைலட்ஸ் ஓடுனாங்க. இந்த தாக்குதல்ல 52 பேர், அந்த ஹேங்கர்ல இருந்த 52 பேர்ல 5 பேர் இன்க்ளூடிங் ஸ்குவாட்ரான் லீடர் உஸ்மான் யூசுப் அப்படின்னு சொல்றவன் உட்பட 5 பேர் இறந்தாங்க ஆன் த ஸ்பாட். ஏவாக்ஸ் F-16 ஆபரேட் செய்யக்கூடிய பைலட்ஸ் மற்றும் டெக்னீஷியன்ஸ் காயமடைஞ்சு பாகிஸ்தானின் விமானப்படைக்கு 20% இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இழப்பு. இது போலாரி அழிவு, அதாவது போலாரி கேட்டாஸ்ட்ரோபி என்று இன்று உலகமே பேசுது. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற பல மிலிட்டரி சக்திகளுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி, அது எப்படி இந்திய விமானப்படை இப்படி ஒரு பெரிய தாக்குதலை மிக சுலபமாக செய்தது அப்படின்னு. இந்தியாவின் மாஸ்டர் டாக்டிக்ஸ், இந்தியாவுடைய புத்திசாலித்தனத்தை நீங்களே பாருங்க. இந்த ஆபரேஷன் ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படம் மாதிரி. இந்திய விமானப்படை முதல்ல டம்மி போர் விமானங்களை அனுப்பி பாகிஸ்தானுடைய சைனீஸ் HQ-9 மிசைல் ரேடார்களை தானாக இயக்க வச்சு அந்த ரேடார்களின் லொகேஷன், அந்த ரேடார்களின் பொசிஷனை கண்டுபிடிச்சு, அதுக்கப்புறம் இஸ்ரேல் நாட்டின் ஹார்ப் லாய்டரிங் மிசைல்ஸ் வச்சு அந்த ரேடார்களையும் அந்த கமாண்ட் சென்டர்களையும் அழிச்சு பாகிஸ்தானுடைய மொத்த ஏர் டிஃபென்ஸ், மொத்த வான் பாதுகாப்பை முதல்ல காலி பண்ணுச்சு. அதன் பிறகு 15 பிரம்மாஸ் ஏவுகணைகள், பிரான்ஸ் நாட்டின் ஸ்கால்ப், ஹேமர், ராம்பேஜ், ஸ்பைஸ், கிறிஸ்டல் மேஸ் அப்படின்னு பிரான்ஸ், இஸ்ரேல் இது மாதிரியான நாடுகள் இந்தியாவுக்கு விற்பனை செய்த பல ஏவுகணை அமைப்புகளை இந்தியாவின் ரஃபாலே ஜெட்ஸ்ல இருந்து தாக்கி 13 பாகிஸ்தான் விமான தளங்கள், நூர்கான், ரஃபீகி, முரேட், ரஹீம் யார் கான், சுக்கூர், சுரியான், ஸ்கர்டு, ஜேக்கபாபாத், பஷ்ரூர், ஷியால்கோட் என பல முக்கியமான விமான தளங்களை இந்தியா தாக்கியது. ஆல்மோஸ்ட் 170 கிலோமீட்டர் ஆழத்துல தூரத்துல அவன் நாட்டுக்கு உள்ளேயே போய் அவன் நாட்டுக்கு உள்ள இருக்கிற இந்த இடங்களோட ரன்வேஸ், ஹேங்கர்ஸ், கண்ட்ரோல் சென்டர்ஸ், கமாண்ட் சென்டர்ஸ் எல்லாமே மொத்தமாக அழிக்கப்பட்டது. இந்தியாவுடைய S-400 MRSAM ஆகாஷ் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம், இதை தாண்டி பாகிஸ்தானுடைய பாலிஸ்டிக் மிசைல், ட்ரோன்ஸ், க்ரூஸ் மிசைல்ஸ் ஒண்ணு கூட இந்திய மண்ணில லேண்ட் ஆகல. ஒரு இந்திய போர் விமானத்தை கூட தொட முடியல. இந்த மேக்ஸார் சேட்டலைட் இமேஜஸ் காட்டுது, பாகிஸ்தானுடைய 6 விமான தளங்கள் டோட்டல் டேமேஜ். மீதி விமான தளங்களை சரி செய்ய ஆல்மோஸ்ட் 2 to 3 வருடங்கள் ஆகும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்திய விமானப்படை சைனாவையே எதிர்க்கிற அளவுக்கு டெக்னாலஜி, டாக்டிக்ஸ் எல்லாமே இந்த ஒரு தாக்குதல்ல வெளிக்காட்டி இருக்கு. எனவே இப்ப பாகிஸ்தானுடைய பொய் அம்பலமாகி இருக்கு. பாகிஸ்தான் ஒரு டிராமா ஆரம்பிச்சு, நாங்க 5 இந்திய ஃபைட்டர் ஜெட்ஸ், 3 ரஃபாலே உட்பட 5 இந்திய போர் விமானங்களை சைனீஸ் PL-15E மிசைல் வச்சு சுட்டு வீழ்த்தினோம்னு முதல்ல சொன்னாங்க. சமூக ஊடகங்கள்ல ஜயான் கிராமத்துல ரஃபேல் தாக்கப்பட்டதுன்னு போட்டோ வேற போட்டாரு. ஆனா பிரான்ஸ் நாட்டின் தசால்ட் நிறுவனமும் பிரெஞ்சு நாட்டு எக்ஸ்பர்ட் ஜேவியர் தடல்மான் இத அம்பலப்படுத்தி இருக்காங்க. பாகிஸ்தான், சைனா வெளியிட்ட ஃபேக் ப்ரொபகண்டா இமேஜஸ், போட்டோஸ், வீடியோஸ், அந்த இன்ஜின், அந்த விங் பார்ட் என்ன தெரியுமா? அது 1984 மிராஜ் 2000 டேங்கர்ல உள்ளது. அது ரஃபாலே விமானமே கிடையாது. அது ரஃபாலே ஸ்பேர் பார்ட்ஸே கிடையாது. இவங்களுக்கு போய் சொல்றத கூட ஒழுங்கா சொல்ல தெரியல. ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவுக்கு ஒரு இழப்பு கூட இல்லை அப்படிங்கிறது இதுல தெளிவாக காட்டப்படுது. பாகிஸ்தானோட மற்றும் சைனாவுடைய இன்ஃபர்மேஷன் வார், இன்ஃபோ வார் அட்டர் ஃபெயிலியர். சைனாவின் PL-15E மிசைல்ஸ் இந்திய விமானப்படை முன்னாடி அப்படியே ஓடி போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். எனவேதான் இந்திய ஸ்டாக்ஸ் ஜம்ப் ஆகி சைனா டவுன் ஆகி இருக்கு. ஆபரேஷன் சிந்தூர் இந்தியாவுடைய மிலிட்டரி பவர் மட்டுமல்ல, எக்கனாமியையும் உயர்த்த ஆரம்பிச்சிருக்கு. இந்திய டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் ராக்கெட் மாதிரி அதிகரிச்சு நிப்டி இந்தியா டிஃபென்ஸ் இண்டெக்ஸ், அதாவது ஆயுத சம்பந்தப்பட்ட நிறுவனங்களை கொண்ட பங்கு சந்தை, அது இருக்கு பாத்தீங்களா, 3 நாள்ல ஒரு இண்டெக்ஸே 10% ஜம்ப் ஆகி ஐடியா ஃபோர்ஜ், பாரத் டைனாமிக்ஸ், கொச்சின் ஷிப்யார்ட், மசகான் டாக், பாரஸ் டிஃபென்ஸ் இது மாதிரியான நிறுவனங்கள் 10% உயர்ந்திருக்கு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவுடைய உள்நாட்டு டெக்னாலஜி டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் வாய்ப்புகள் இன்வெஸ்டர்ஸ்களுக்கு மிகப்பெரிய கான்பிடன்ஸ், முக்கியமாக வெளிநாட்டு இன்வெஸ்டர்ஸ்களுக்கு
மிகப்பெரிய கான்பிடன்ஸ், நம்பிக்கை கொடுத்திருக்கு. ஆனா சைனாவுக்கு பயங்கரமான அடி. பாகிஸ்தான் யூஸ் பண்ண சைனீஸ் J-10C PL-15 மிசைல்ஸ் இந்தியாவுக்கு முன்னாடி ஃபெயில் ஆன அடுத்த நிமிடமே ஏவிக் செங்டு, ஜோசு ஹோங்டா, சைனா ஏரோஸ்பேஸ் இது மாதிரியான சைனீஸ் டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் 10, 15, 20% என கீழே விழுந்து அடி வாங்கி இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா பிரெஞ்சு நாட்டு தசால்ட் ஏவியேஷனோட ஸ்டாக் ரஃபேல் ஜெட்ஸோட வெற்றி காரணமாக மே 16ஆம் தேதி நேற்று 309 பவுண்ட் அப்படின்ற ரேட்டுக்கு ஏறி ரெக்கார்டு ஹைக்கு போய் ஒரே நாள்ல 10% அதிகமாகி லாக் அவுட் ஆகியிருக்கு. ஒரே வாரத்துல அசால்ட் நிறுவனத்தின் ஸ்டாக் பிரைஸ் 30% அதிகரிச்சிருக்கு. ஏன்னா ரஃபாலே போர் விமானத்தின் வெற்றி. இந்திய எக்கானமிக் மற்றும் மிலிட்டரி ரைஸ்ல சைனாவையும் முந்துமோ என்ற சந்தேகம் வந்திருக்கு. எனவே உலக நாடுகள் சப்போர்ட் எப்படி இருக்கு பாருங்க. இந்தியாவுக்கு உலகமே தோள் கொடுக்குது. இஸ்ரேல் டிஃபென்ஸ் மினிஸ்டர் அமீர் பராம் சொல்றாரு, இந்திய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கு எல்லா ஆதரவும் நாங்க கொடுக்கிறோம், ஏற்கனவே கொடுத்தாச்சு. இந்தியாவுக்கு கால் செஞ்சு ஆபரேஷன் சிந்தூர் சூப்பர் அப்படின்னு சொல்லி தீவிரவாதத்துக்கு எதிரான உங்க போருக்கு இஸ்ரேல் ஃபுல் சப்போர்ட்னு சொல்றாரு. அமெரிக்கா மற்றும் ட்ரம்ப் தவிர வேற எல்லா நாடுகளுமே பாகிஸ்தானுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கு. ஏங்க இந்த தாலிபான்கள் கூட பாகிஸ்தானை அசிங்கமாக பேசியிருக்கு. சோ இது பாகிஸ்தானோட சரண்டர், இந்தியாவுடைய பவர். பாகிஸ்தானின் டிஜிஎம்ஓ இந்தியா கிட்ட கெஞ்சி இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப பாகிஸ்தான் பிரதமர் ஷெரீப் இந்தியா கிட்ட நாம் பேச தயார்னு சொல்றாரு. எங்களுக்கு தண்ணீர் வேணும், இனிமே எல்லையில தாக்குதல் நடத்தக்கூடாது, எங்க பொருளாதாரம் பாதிக்கப்படக்கூடாது, ஏர் ஸ்பேஸ் ஓபன் ஆகணும். ஆபரேஷன் சிந்தூரோட இம்பாக்ட பார்த்து பாகிஸ்தான் திணறி இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சைனாவே திணறி இருக்கு. ஆனா இந்தியா சொல்லுது இனிமே பிஓகே மட்டும்தான் பேச்சு. யூ ஜஸ்ட் வெக்கேட் பிஓகே, யூ லீவ் பிஓகே. இந்திய விமானப்படை ரஃபாலே, சுகாய், தேஜாஸ், S-400 பிரம்மாஸ் மிசைல்ஸோட உள்நாட்டு டிஃபென்ஸ் டெக்னாலஜி உலக சப்போர்ட்டோட சைனாவையே எதிர்க்கிற அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம். ஆபரேஷன் சிந்தூர் என்ன காட்டுதுன்னா இந்தியா பாகிஸ்தானை மட்டுமல்ல சைனாவையும் டாமினேட் பண்ண தயார். பாகிஸ்தான் PM ஷெபாஸ் ஷரீப் recounts how Azim Munir called at 2:30 AM to inform him India has launched missiles. விடிய காலம் நடு இரவு 2:30 மணிக்கு அசீம் முனீர், அவன் ஒரு சரியான ஃப்ராடு, பாகிஸ்தானுடைய மிலிட்டரி சீஃப், அவன் கால் பண்ணி ஷெபாஸ் ஷரீப் அந்த பிரைம் மினிஸ்டர் கிட்ட இந்தியா மிகப்பெரிய ஒரு தாக்குதலை ஆரம்பிச்சிருக்கு, இதை யாராலையுமே கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு பிரைம் மினிஸ்டருக்கு சொன்னப்ப பதறி போய் அழுது ஓடியதாக ஆதாரங்கள் வெளியே வந்திருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்தியாஸ் ஆக்ஷன் இன்சைட் பாகிஸ்தான் இஸ் ஜஸ்ட் அ ட்ரெய்லர். இன்னைக்கு ராஜ்நாத் சிங் ஒரு மிக முக்கியமான ஸ்பீச் கொடுத்திருக்கிறாரு, வெளிப்படையாக பேசுறாரு. இந்தியா பாகிஸ்தான்ல செஞ்சிருக்கிறது ஒரே ஒரு ட்ரெய்லர் மட்டும்தான், இன்னும் தான் வருது மெயின் பிக்சர் அப்படின்னு. பாகிஸ்தானுடைய மொத்த நியூக்ளியர் ஆர்சனலே இப்ப அண்டர் ஸ்க்ரூட்டினி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆபரேஷன் சிந்தூர் முடிச்சதுக்கு அப்புறம் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இமேஜஸ் பார்த்தா கண்டிப்பாக அந்த அணு ஆயுதம் இருக்கக்கூடிய தளத்துக்கு ஏதோ மிக முக்கியமான தடுக்க முடியாத பாதிப்பு ஏற்பட்டு இருக்கு. உலக நாடுகள்ல மிகப்பெரிய தலைவர்களும் பெரிய பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்டும் பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸும் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. என்னன்னு, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அணு ஆயுதங்களை பாகிஸ்தான் கொடுக்கிறது, இனிமே பாகிஸ்தான் தலைவர்களிடமோ மிலிட்டரியிடமோ கொடுக்கிறது தீவிரவாதிகளிடம் கொடுக்கிறதுக்கு சமம். எனவே உலக நாடுகள் அதை அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு. நீங்க பாருங்க, வெறும் 2 நாட்கள்ல ஓவர் 600 பாகிஸ்தானி ட்ரோன்ஸ் இந்தியன் ஆர்மியோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அழிச்சிருக்கு மை ஃப்ரெண்ட்ஸ். இந்த போஸ்ட் இந்தியா மிசைல் பிளிட்ஸ், இந்த இந்தியா தாக்குன மழை மாதிரியான ஏவுகணை தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தான் அவனுடைய மிலிட்டரி ஹெட் குவார்டர்ஸையே இப்ப சக்கலாலா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கு, அதை இஸ்லாமாபாத்துக்கு மாத்துறதுக்கு ஏற்பாடுகள் தொடங்கி விட்டதாக இன்னைக்கு ஒரு பிரேக்கிங் ரிப்போர்ட் வந்திருக்கு. பாகிஸ்தான் பட்ட பகலிலேயே ஸ்டார் நட்சத்திரங்களை பார்க்கிற மாதிரி தான் நம்ம பிரம்மாஸ் ஏவுகணை அங்க மழை மாதிரி பொழிஞ்சது அப்படின்னு பாகிஸ்தான் மக்களும் பாகிஸ்தான் தலைவர்களும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. பாகிஸ்தான் சீஃப் மினிஸ்டர், பாகிஸ்தான் நாட்டுக்குள்ளாடியே இருக்கக்கூடிய பல ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர்ஸ் பாகிஸ்தானுக்கு இதுவரைக்கும் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய டேமேஜஸ், மேஜர் இழப்புகள் நடந்திருக்கு அப்படின்னு அவனுங்களே மக்கள் தலைவர்கள், இது எதிர்கட்சி உள்கட்சி அப்படின்னு கிடையாது,
அங்க இருக்கக்கூடிய பல மாநில தலைவர்களும் சரி, சீஃப் மினிஸ்டர்ஸும் சரி, மக்களும் சரி பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பாகிஸ்தான் வரலாற்றில், மிலிட்டரி வரலாற்றில் இந்த அளவுக்கு இழப்புகள் வந்ததே கிடையாது. ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய 13 மிலிட்டரி பேசஸ் அழிக்கப்பட்டிருக்கு, தாக்கப்பட்டிருக்குன்னா அது சாதாரண விஷயமா? உலகத்துல எந்த நாட்டுக்குள்ளாடி போய் வேற எந்த நாட்டால ஒரே நாள்ல 13 மிலிட்டரி பேசஸ் அழிக்க முடியும் சொல்லுங்க? அப்படி முடியும்னா அதை பற்றி நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இது உண்மையிலேயே இந்தியாவின், முக்கியமாக இந்திய விமானப்படையின், இந்திய மிலிட்டரியின் அசாத்தியமான ஒரு சக்தியை உலக நாடுகளுக்கு காட்டி இருக்கா இல்லையா? அதை பற்றி கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப முக்கியமான வீடியோ, முழுசா பாருங்க. பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. லைக் பண்ணிட்டு விட்டுடாதீங்க, ஷேர் பண்ணுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ரொம்ப முக்கியமான வீடியோ. நம்ம சேனல்ல இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மற்ற வீடியோஸ் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணா போதும். Thank you so much my dear friends for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit and always dream big in your life. நம்மளால எப்பவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் my dear friends. And as I always say, please take care of your parents at your home. உங்க அப்பா அம்மாவை உங்க வீட்டிலே வச்சு நல்ல சந்தோஷமா, பத்திரமா, பாதுகாப்பா பாத்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். பிகாஸ் இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ.